சூப்பராக இருக்குது பிரியாணி. ட்ரை பண்ணி ஃபீட்பேக் சொல்லுங்கள். லெட்ஸ் மேக் சென்னை பிரியாணி நம்ம ஸ்டைல். வாங்க சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்துட்டு ஒரு 4 கிலோவோட பிரியாணி ரெசிபி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதனால எல்லாருக்கும் கொஞ்சம் பிரியாணி பண்ணி கொடுக்கலான்னு சடன் பிளான் வந்ததுனால பண்ண பிரியாணி தான் இது. அப்போ எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமாயிட்டு ஹோல் ஸ்பைசஸ் போடணும். அதாவது நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூட ஸ்டார் அனீஸும் பே லீவ்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் கொஞ்சம் வதக்கிடுங்க. இந்த ஹோல் ஸ்பைசஸ் ரோஸ்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். நம்ம போட்டு சில பேர் போட்டுட்டு அப்படியே அடுத்ததாக வெங்காயம் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் வதக்கினா தான் அந்த எண்ணெயில் வந்து இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகும். ஒரு 20 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணாமல் ஃபுல் ஹோல் சில்லியை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் அதோடய ஃப்ளேவர் ஆக்சுவலி. அது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் மின்ட் லீவ்ஸும் கூட போட்டுட்டு கொஞ்சமாக ஒன்று வதக்கிடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் இங்கே 1 கிலோ வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வந்துட்டு இது குக் பண்ணி எடுக்கணும். அதாவது இந்த ஆனியனோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இட் ஹேஸ் டு பி வெரி சாஃப்ட், கோல்டன் அண்ட் இட் ஹேஸ் டு பி வெரி மஷி. அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுக்கணும். மீன்வைல் நம்ம ரைஸ் குக் பண்ணுறதுக்காக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அது கூட கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் போட்டுட்டு அதோட கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி நம்ம வந்து சோக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ஆட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டவ்வில் வந்துட்டு அந்த ரைஸ் கொஞ்சம் குக் ஆகட்டும். மீன்வைல் நம்ம ஆனியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிருக்கு. இது இல்லை கன்சிஸ்டன்சி, இன்னும் அது வந்து நல்லா சுருங்கி வரணும். அதாவது இந்த நம்ம போட்ட ஆனியனோட ஹாஃப் ஆகணும். அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. அப்போ அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இங்கே நான் ரஃப்லி அரௌண்ட் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். வதக்கி எண்ணெய் தெளிக்கணும். அதாவது ஒரு ஸ்டேஜ்லேயும் எண்ணெய் தெளிஞ்சதுக்கப்புறமாட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் போடணும். அதுதான் வந்துட்டு பதம். இப்போ வந்துட்டு ரைஸ் குக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது பாயிலிங் ஸ்டேஜில் ஆட் பண்ணால் போதும் அந்த லெமன் ஜூஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜிஞ்சர் கார்லிக்கும் குக் ஆகிடுச்சு. அந்த எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறமாயிட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது தக்காளி. இப்போது தக்காளி வந்துட்டு வெங்காயத்தோட சேம் ப்ரப்போர்ஷன் தான் எடுக்கணும். 1 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம்னா 1 கிலோ தக்காளி எடுக்கணும். அதுவும் ஆட் பண்ணி குக் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமாயிட்டு நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து 2 கிலோஸ் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 2 கிலோஸ் ஆஃப் ரைஸ் டு 2 கிலோஸ் ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது வந்து ரைஸ் ஆல்மோஸ்ட் அதாவது ஒரு 50% குக் ஆகி வரும்போது கொஞ்சமாக ஃபுட் கலரிங் போடணும். இப்போ இந்த சென்னை பிரியாணிலலாம் பார்த்துருக்கிங்கன்னா ரைஸ் கொஞ்சம் ஆரஞ்சு ஷேடில் இருக்கும். அப்போது குக் பண்ணி வர அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணி கொடுத்துட்டு இந்த ரைஸை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஆட் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி, அதுக்கப்புறமாயிட்டு கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு கரம் மசாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு போட்டால் போதும். பிகாஸ் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆல்ரெடி போட்டு அந்த ஃப்ளேவர் ஆல்ரெடி அப்சர்வ் ஆகிடுச்சு. அப்புறமேட்டு கர்ட் ஆட் பண்ணுறோம். அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம சீசனிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். அப்போ அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் பீசஸை ஆட் பண்ணி கொடுக்குறோம். ஆட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமாட்டு இது நல்லா குக் பண்ணி எடுக்கணும். குக் பண்ணி எடுத்து இந்த கிரேவி ஃபுல்லாக வந்துட்டு ரெடியூஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் இது மேலே ஆட் பண்ணி தம் போட்டு எடுத்தால் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். ஆக்சுவலி இந்த ஒரு ஸ்டேஜ்லேயே இந்த கிரேவியும் இந்த சிக்கனும் சூப்பர் டேஸ்டியாக இருந்தது. அதுவே வந்து ஒரு கறி மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ சிக்கன் ஆல்மோஸ்ட் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 80 to 90% குக் ஆனதுக்கப்புறமாட்டு நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணி கொடுக்கணும். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு சிக்கன் ஆல்மோஸ்ட் குக் ஆகி வர ஸ்டேஜில் ரைஸ் ரெடி ஆனால் போதும். ஏன்னா நம்ம நேரமாக ரைஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா ரைஸ் ரொம்ப ட்ரை ஆகி போயிடும். ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு தம் போட்டு எடுத்தாலும் அந்த ட்ரைனஸ் இருக்கும். ஸோ சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் ரைஸ் ரெடி ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரைஸும் சிக்கன் கிரேவியும் கொஞ்சம் ஜென்டிலாக வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் லேயர் ஆஃப் ரைஸ் போட்டுட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க.
இந்த ஸ்டேஜ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா ரைஸ் உடையிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப போட்டு கிண்டாமல் வந்துட்டு தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். திருப்பி இதே ப்ராசஸ் செகண்ட் டைமாக ரிப்பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக ஃபுட் கலரிங் ஆட் பண்ணி கொடுங்க. பிகாஸ் இப்போ சென்னை பிரியாணிலலாம் பார்த்திங்கன்னா சிலது வந்து கொஞ்சம் ஆரஞ்சிஷாக இருக்கும், சிலது ப்ரௌனாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஃபுட் கலரிங் ஆட் பண்ணால் போதும். அது ஆப்ஷனல் தான், பியூர்லி ஆப்ஷனல். ஃபைனலி கார்னிஷ் இட் வித் சம் மின்ட் லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீ போட்டுட்டு தம் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம சென்னை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கம் ஆன். ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்துட்டு ஒரு டிரைவர் அண்ணா இருக்காங்க. இப்போ அவங்க எப்போவுமே கேட்குற ஒரே இதுதான், என்ன எப்போவுமே வீடியோ மாத்திரம்தானா, எங்களுக்கெல்லாம் ஃபுட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாதா அப்படின்னு எப்போவுமே கேட்பாங்க. இப்போ அதனால அவங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ண பிரியாணி தான் இது. அப்புறம் எங்கள் பில்டிங்கில் ஒர்க் பண்ணுற இன்னொரு அண்ணா இருந்தாங்க. அப்போ அவங்க ராமேஸ்வரம். அப்போ அதனால் அவங்களுக்கும் இவங்களுக்கும் சேர்த்து பண்ண பிரியாணி தான் மெயினாக. அந்த பிரியாணி கூட கொஞ்சம் முட்டை அவிச்சேன். அது கூட வந்துட்டு ஸ்வீட்டுக்கு வந்துட்டு கேசரி பண்ணேன். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து அன்பிளான்ட், ஆல் ஆஃப் அ சடன் பண்ணது தான் இதெல்லாம். அப்போது கேசரி, அது கூட ஃபைனலி வந்து கத்திரிக்காய் சாலனும் பண்ணேன். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஷேரிங் ஹாப்பினஸ். அப்புறம் இதோட தயிர் பச்சடி பண்ணேன். அது ஃபஸ்ட்டே பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அது அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே இருந்துருச்சு. அவங்களுக்கு பேக் பண்ணும்போது கொடுக்கவே மறந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ரீச் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. பட் ஆல்சோ தே என்ஜாய்ட் எவ்ரிதிங். ஸோ இட்ஸ் டைம் டு ஈட். இப்போ நம்ம சென்னை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணலாமா? கொஞ்சமாக ரைத்தா, கொஞ்சமாக கத்திரிக்காய் சாலன், சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது பிரியாணி. ட்ரை பண்ணி ஃபீட்பேக் சொல்லுங்கள்.